தமிழ்நாடு அரசு சார்பாக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் கடந்த ஆண்டு சனாதன தர்மத்தை அளிக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இந்த ஆண்டு முருகனுக்கு விழா எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் 2 நிகழ்வுகளிலும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் கோபத்தை உணரும் போதெல்லாம் திமுக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கும் எனவும் இவற்றையெல்லாம் முருகன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை திமுகவினர் மறக்க வேண்டாம் எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற நிகழ்வு என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். 5 நாட்கள் கண்காட்சி, விஆர் மற்றும் நம்முடைய 3D கண்காட்சி அனைத்தும் 5 நாட்கள் நீடிக்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசு இந்த அரசு என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். நிறைவாக அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது எங்கோ ஒரு மூலையில் எழுந்ததை கேள்வியாக கேட்பது மகிழ்ச்சியை தவிர்ப்பதாகும். ஆகவே இந்த முருகர் மாநாட்டை பொறுத்தளவில் முக்கியமாக அரசு, இந்து சமய அறநிலையத்துறை இணைந்து நடத்துகின்ற நிகழ்ச்சி, முருகர் பக்தர்களால் கொண்டாடப்படுகின்ற நிகழ்ச்சி முழுக்க அரசியல் சார்பற்ற, அதேபோல் அரசு எடுக்கின்ற விழா என்பதோடு இந்து சமய அறநிலையத்துறையும் சேர்ந்து எடுக்கின்ற விழா என்பதால் இந்த துறைக்கு அந்த கடமை இருக்கின்றது என்பதால் இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டு அருங்காட்சியகத்தை காண 30ஆம் தேதி வரை அனைவருக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மாநாட்டை பார்க்க முதலில் உள்நாட்டவருக்கு 500 ரூபாய் எனவும் வெளிநாட்டவருக்கு 1000 ரூபாய் எனவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. 2 நாட்களுக்கு முன்பு விழா மற்றும் மாநாட்டு அருங்காட்சியகத்தை காண அனைவருக்கும் இலவச உணவு என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்க மேலும் 5 நாட்கள் அருங்காட்சியகத்தை காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.